ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லன்ச்சில் என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி லன்ச்சு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் பச்சடி அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கை முதல்ல கட் பண்ணி தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எப்போதும் போல். உருளைக்கிழங்கை கட் பண்ணும்போது பெருசு பெருசாக கட் பண்ணோம்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் இவ்வளோ பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிறது. எண்ணெய் ஊற்றி சீரகம் போடணும். நான் கடுகு உளுந்தம் பருப்பு போட மாட்டேன் உருளைக்கிழங்குக்கு. சீரகம் போட்டால் செரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, சில பேர் கேஸ் ட்ரபிள் வரும், அதனால் சீரகம் போட்டுக்கிறது. கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலேயே ஒரு பிரட்டுன்னு பிரட்டி கொஞ்சமாக ஒரு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிட்டேன். ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டேன்னா உப்பு போட்டு ஒரு கிண்டு விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி பிரியாணியாவது அது வெந்துக்கிட்டு இருங்க நேரம், சும்மா உட்கார்ற நேரம் பிரியாணிக்கு வெங்காயத்தை அரைப்போமேனு வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரிஞ்ச ஒரு 3 வெங்காயம். சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால் பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சின்னதாக எடுத்து வெங்காயத்தை நீல வாக்கில் அரைஞ்சி வச்சு தக்காளியை ஒரு தக்காளி. இதில் ஏன் ஒரு தக்காளினா அப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா போடணும்ல, அதுக்காக ஒரே ஒரு தக்காளியாக வெட்டி வச்சுக்கிட்டேன். தக்காளி வெட்டும்போது முனியில் இருக்கிறத அரைஞ்சிடணும், தூக்கி போட்டுடணும். அது மாதிரி தூக்கி போட்டு நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் அந்த காலிஃப்ளவர் ரொம்ப காஸ்ட்லி ஆச்சுங்க. வெயில் காலத்தில் இந்த காலிஃப்ளவர் 30 ரூபா போட்டு வாங்கி சாப்பிட்ணுமான்னு கூட யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. அதே நான் குளிர்காலத்தில் எவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் 10 ரூபாய்க்கு காமிச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன காலிஃப்ளவர் 30 ரூபா ஆகிடுச்சு. தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன், மேலாக்கில் கட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் கேரட்டு நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சின்ன சின்னதாக பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்போதுமே அரிகிறதுக்கு முன்னாடி கழுவுறது தான் நல்லது. நான் தெரியாமல் அரிஞ்சிட்டேன். சரி அப்புறம் கழுவிக்கலாமேன்னு விட்டேன். அதுக்கப்புறம் குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் பொன் நிறத்தில் இருக்கணும், அது மாதிரி நல்லா வணக்கணும். எண்ணெயிலேயே நல்லா வணக்கி எடுத்துக்கணும். எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்து அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வைக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் போல் இஞ்சி எடுத்து, பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்து, பூண்டு 4-5 பல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் தானே வதக்கிறதுக்கு வெட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு வெங்காயத்தையும் தக்காளியும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதையும் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயம் வணங்கிருச்சா, அப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிறதுக்காக உப்பு போட்டோம்னா இன்னும் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வணங்கி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அதையும் சேர்த்து போட்டு வணக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் வணங்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஒரு சிலர் வந்து இஞ்சி பூண்டு மட்டும் பேஸ்ட்டாக கூட நான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போது அது மாதிரி பண்ணலை. நான் இஞ்சி பூண்டையும் அரைச்சே வச்சுக்கிட்டேன் இந்த வெங்காயம் தக்காளியோட. ஒரு சிலர் வந்து பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க, நான் பண்ணலை இன்றைக்கி. இதை மாதிரி தான் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும் எண்ணெயிலேயே. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், அது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் இதோட பச்சை வாசனை போகிற வரை எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயிலையே மிதக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. அது மாதிரி தான் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த பச்சை வாசமும் போகணும். இப்போ நம்ம பொடி வேறு சேர்த்துருக்கோம்மா, எல்லா பொடியும் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி, அந்த பொடியோட வாசனையும் போக வைக்கிறோம். அதுக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். தனியாக அங்கே பாருங்கள், சைடில் தனியாக வருது பாருங்கள் எண்ணெய், அது மாதிரி வரணும். 2 பச்சை மிளகாயும் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இதை முன்னாடியே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டேன். அப்புறம் அரைஞ்சி வச்சுருக்க காலிஃப்ளவர் கேரட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். இந்த காயை போட்டு அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதுவும் காயும் மிக்ஸ் ஆகி உப்பு உரப்பு எல்லாம் இருக்கணும். உப்பு உரப்போடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது அந்த காய் சாப்பிடும்போது உப்பு உரப்பு இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே பார்க்க எச்சி ஊறுற மாதிரி பார்த்துங்க, சூப்பராக இருக்கும். அதுவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதி விட்டுக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி அரிசி வேறு நான் கழுவி ரெடியாக வச்சுருந்தேன்னா அவ்வளோதான். நல்லா கொதிட்டு கொஞ்சம் நேரம் பாருங்க, கொதிஞ்சு வந்துடுச்சா, மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையே போட்டுக்கணும். அப்புறம் அரிசி கழுவி வச்சுருக்க அரிசி அள்ளி போட்டு மூடி வச்சு ஒரு 2-3 விசில் வந்தாவே போதும். அரிசி பாஸ்மதி அரிசி நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு விசிலே கூட போதும். இல்லை இது வந்து சோனா மசூரின்னு ஒரு அரிசி, இது வந்து 2-3 விசில் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 2-3 கூட தேவையில்ல, 2 விசில் வந்தால் கூட நல்லாயிருக்கும். அரிசியை போட்டு ஒரு கிண்டு விட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உப்பும் தேவையான அளவு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அரிசியோட மசாலா நல்லா சேர்ந்துருச்சு. அவ்வளோதாங்க, மூடி வச்சிட்டோம்னா அந்த பாருங்கள் வெந்துருச்சா. நல்லா கிண்டி விட்டுக்கணும். கீழெல்லாம் சிந்துது, குக்கர் சின்னதாகிடுச்சு, அரிசி கொஞ்சம் அதிகமாக போட்டேன். அவ்வளோதான், சாப்பாட்டுக்கு உருளைக்கிழங்கு பொரியல்.